கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய திருச்சமூகத்தில் கூடி வந்திருக்கிறதான உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 9வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறதான இந்த வேத வசனத்தின் வாயிலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா ஜனங்களுக்கும் ஒரு அழைப்பை அவர் விடுத்திருக்கிறார். அனுதினமும் என்னை என்ன செய்யுங்க, பின்பற்றி வாருங்கள். என்னை பின்பற்ற ஒருவன் விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து அனுதினமும் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்கிறதான அந்த அழைப்பிலே தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார், உனக்கு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பத்தின்படியாய் நீ முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய சுயத்தை நீ வெறுக்க வேண்டும். இந்த உலகத்தின் காரியங்களை நீ வெறுத்துவிட்டு உனக்கென்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதான சிலுவையை அனுதினமும், ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நித்திய வருகை பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? சுமக்க வேண்டும். சிலுவை என்பது அது பாடுகள் நிறைந்தது, உபத்திரவங்கள் நிறைந்தது, துன்பங்கள் நிறைந்தது, அவமானங்கள் நிறைந்தது, நிந்தனைகள் நிறைந்தது, வெட்கம் நிறைந்தது. இப்படி சிலுவையை குறித்து அநேக காரியங்களை நாம் சொல்ல முடியும். சுயம் இருக்கிறதான மனுஷனால் என்ன செய்ய முடியாது? சிலுவையை எடுத்து தினமும் சுமக்க முடியாது. நாம் ஒரு வெளிநாட்டுக்கு பிரயாணப்படுவோமேயானால் அந்த வெளிநாட்டுக்கு செல்லும் நாள் வரும் வரைக்கும் அதற்கு முன்னதாகவே என்ன செய்வோம்? நாம் ஆயத்தப்படுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். வெளிநாட்டுக்கு செல்வதற்கு தேவையான உடைகளை எடுத்து வைப்போம். அங்கு செல்வதற்கு ஏற்ற விமான டிக்கெட்டுகளை என்ன செய்வோம்? எடுத்து பத்திரப்படுத்தி வைத்து கொள்ளுவோம். அப்படி எல்லாவற்றையும் சரியாக செய்துவிட்டு அந்த நாட்டிற்குள் நுழையக்கூடியதான நுழைவுச்சீட்டை நாம் எடுத்து வைக்கவில்லை என்றால் அதில் என்ன பலன் இருக்கிறது? நாம் அந்த நாட்டில் விமான நிலையத்தில் தரை இறங்கி விடலாம். ஆனால் அந்த நுழைவுச்சீட்டு இல்லை என்றால் நம்மிடத்தில் என்ன செய்ய முடியாது? அந்த நாட்டிற்குள்ளே நாம் போக முடியாது. மீண்டுமா என்ன செய்யப்படுவோம்? திருப்பி அனுப்பப்பட்டு விடுவோம். டிக்கெட்டு இருக்குது, நான் ஆயத்தமாக என்னோடய துணிமணிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன், ஆனால் என்னிடத்தில் இது இல்லை, நுழைவுச்சீட்டு இல்லை என்பதை போல தான் நான் உலகத்தை வெறுத்து விட்டேன், ஆனால் நான் சிலுவையை சுமக்க மறந்து விட்டேன். நான் அதை என்ன செய்தேன்? அது மிகவும் பாரமாக இருக்கிறது, அதை என்னால் சுமக்க முடியவில்லை என்பதற்காக நான் அதை சுமக்காமல் நான் வைத்து விட்டேன் என்றால் என்னுடைய அழைப்பு அது என்ன செய்யப்படுகிறது? வீணாய் போய்விடுகிறது. ஆதலால் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என்னை பின்பற்ற வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து சிலுவையை என்ன செய்ய வேண்டும்? சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் என்று அவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 38வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் சிலுவையை என்ன செய்யலை? அவனுடைய சிலுவையை அவன் என்ன செய்யலை? சுமக்கவில்லை. ஆதலால் அவன் எனக்கு பாத்திரன் அல்ல என்று தேவனாகிய கர்த்தர் அந்த வேத வசனத்தின் வாயிலாக அவர் சொல்லுகிறார். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 21வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம்
உண்டாகி இருக்கும். பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கொண்டதான ஒரு சகோதரன் என்ன செய்கிறான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே கடந்து வருகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொல்லுகிறார், மகனே, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. நீ போய் என்ன செய்? உனக்கு உண்டான எல்லாவற்றையும், உன்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு, இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு, அவைகளை என்ன செய்? தரித்திரருக்கு கொடுத்து விட்டு, பின்னதாய் நீ என்ன செய்? என்னை பின்பற்றி வா. உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்? என்னை பின்பற்றி வா என்று அவர் அழைக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் இந்த உலகத்தின் காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய சுயங்களை நாம் விட்டுவிட வேண்டும். அதைத்தான் சிலுவை என்ன செய்கிறது? அது முன் அடையாளமாய் அது வைக்கப்பட்டு இருக்கிறது. சிலுவை என்பது, நான் என்பது அழிக்கப்பட வேண்டும். நம்முடைய சுயம் என்பது என்ன செய்யப்பட வேண்டும்? சாக வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாள் வரைக்கும் அவர் என்ன செய்தார்? ஒரு மனிதனைப் போல சராசரியாய் அவர் என்ன செய்தார்? இந்த பூமியிலே மனிதனாகவே வாழ்ந்தார். அவரிடத்தில் நான் பிதாவின் குமாரன் என்கிறதான அந்த காரியம், மேட்டிமையான காரியங்கள் எதுவுமே என்ன செய்யப்படவில்லை, காணப்படவில்லை. சிலுவையின் மரண பரியந்தம் என்ன செய்தார்? தன்னைத்தானே அவர் என்ன செய்தார்? தாழ்த்தினார். அதே போலத்தான் சிலுவை என்ன செய்கிறது? ஒரு தாழ்மையை, ஏழ்மையை அது குறிக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அன்பானவர்களே, ஆதலால் இந்த வாலிபனை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில் பொக்கிஷம் உண்டாகி இருக்கும். பின்பு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மகனை பார்த்து, அந்த வாலிபனை பார்த்து அவர் சொல்லுகிறார். அதே போல இந்த நாளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்தும் அவர் சொல்லுகிறார், இந்த உலகத்தின் சிற்றின்பங்களை, மாயைகளை விட்டு உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அவர் அழைத்தும் இருக்கிறார். அழைத்த தேவனுக்கு முன்னதாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? உண்மையும் உத்தமத்தோடு கூட நடக்க வேண்டும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் எப்பொழுதும் நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுக்கு முன்பதாய் அவர் அழைத்த அழைப்பிலே நாம் உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். தீத்து எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 12வது வசனம் அது இவ்வாறாக சொல்லுகிறது, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்தில் ஜீவனம் பண்ணி என்று சொல்லியிருக்கிறது. அன்பான தேவனுடைய ஆதலால் நம்முடைய வாழ்க்கையிலே அவபக்தி, லௌகிக இச்சைகள், இந்த உலகத்தின் காரியங்களை எல்லாவற்றையும் நாம் வெறுத்து தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நாம் நீதி செய்கிறவர்களாய், தேவனுக்கு முன்னதாய் நாம் நீதி உள்ளவர்களாய் என்ன செய்யப்பட வேண்டும்? காணப்பட வேண்டும். தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழுகிற வரைக்கும் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஜீவனம் பண்ணியிருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் என்ன செய்யக்கூடாது? இந்த பூமியிலே செய்யக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு முன்பதாய் பெற்றுக்கொண்டதான அழைப்பிலே நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் மாயைகளை நாம் விட்டு வழி விலகி தேவனுக்கு நேராய் நாம் கடந்து போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். 2 தீமோத்தேயு நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம் அது இவ்வாறாக சொல்கிறது, துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோகமாய்
வாழுகிறவர்களாயும் என்ன செய்கிறோம்? சுக போக பிரியருமாய் இருக்கிறவர்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவர் காணப்படுகிறார். ஆதலால் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னதாய் நாம் துரோகிகளாயும் துணிகரமாய் பாவங்களை செய்கிறவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் என்ன செய்கிறோம்? தேவ பிரியராய் இராமல், தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாய் நாம் நடந்து கொள்ளாதவர்களாய், இந்த உலகத்தின் காரியங்களிலே சுகபோகமாய் வாழுகிற சுகபோக பிரியருமாய் இருக்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர் விலகி இருக்கிறவராய் அவர் காணப்படுகிறார். தன்னைத்தான் வெறுக்காதவன், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றாதவன் எனக்கு பிரியனாய் இரான் என்று அவர் வேதத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆதலால் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவை பின்பற்றுகிற நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் அழைத்த அழைப்பிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? உறுதியாய் நாம் இருக்க வேண்டும். 1 பேதுரு நிருபம் 2வது அதிகாரம் 21வது வசனம், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதற்காக? இந்த காரியத்திற்காகவே நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? தன்னைத்தான் வெறுத்து அவனவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற கடவன் என்கிறதான அழைப்பிற்கே நீங்கள் எல்லோரும் என்ன செய்யப்பட்டு இருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை என்ன செய்தார்? பின்வைத்து போனார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையின் மரண பரியந்தம் அவர் எல்லா காரியங்களிலும் தான் அழைக்கப்பட்ட அழைப்பிலே அவர் என்ன செய்தார்? நீடிய பொறுமை உள்ளவராய், அதிலே வழி விலகாதவராய் அவர் காணப்பட்டார். அதனால் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய பாத சுவடுகளை நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க? பின்பற்றி கடந்து வாருங்கள் என்று சொல்லி அந்த அழைப்பை அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிறார். ஆதலால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பாத சுவடுகளை நாம் பின்பற்றி கடந்து போகிறவர்களாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றி அவருடைய நித்தியத்திற்குள் நாம் போகும் வரைக்கும் நாம் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழும்படிக்கு உலகத்தை வெறுத்து இந்த உலகத்தின் லௌகிக காரியங்கள் அனைத்தையும் விட்டு வழி விலகி கிறிஸ்துவுக்கு முன்பதாய் உண்மை உத்தமுள்ளவர்களாய் வாழும்படியான கிருபைகளை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இப்பொழுது நாம் கேட்டு பெற்றுக்கொள்வோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இயேசு ராஜாவே, இப்பொழுதும் ராஜா ஆண்டவரே ஸ்தோத்திரம். என்னை பின்பற்றி வர ஒருவன் விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் சுமந்து என்னை பின்பற்றி வர கடவன் என்று சொல்லியிருக்கிறீங்க ராஜா. இந்த அழைப்பிலே ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளையும் ராஜா ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய இரட்சிப்புக்குள் கடந்து வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே அனுதினமும் தன்னுடைய அழைப்பிலே கர்த்தாவை நிலைத்து நிற்க அனுதினமும் ராஜா ஸ்தோத்திரம் உம்மை விட்டு வழி விலகாதபடி ராஜா உம்முடைய பாத சுவடுகளை இருகளாய் பற்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்மண்டையிலே நாங்கள் கிட்டிச் சேர எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க, பலன் தாருங்க. எல்லாவற்றையும் உம்முடைய திருக்கரத்திலே எங்களை தாழ்த்தி பெருமையாக்குகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.